ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். நேற்று நடந்த விழாக்கு தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறீங்க. லீவ் விட்டால் நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி வச்சுருந்தோம். பசங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதராக இருக்கும் அப்படின்ட்டு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபஸ்ட் டைமாக வெளியில் கிளம்புறோம். சென்னிமலைக்கு தான் போனோம். ரொம்ப அருமையான முருகன் கோயிலுங்க. இந்த கோயிலில் பழனி படிக்கட்டை விட ஜாஸ்தியான படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் மேலேயே பஸ்ஸு போகுது. நாங்கள் பஸ்லேயே மேலே போயிட்டோம். பசங்களுக்கு அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டு. எல்லா குட்டி பசங்களும் ஒன்றா சேர்ந்து கூட்டிகிட்டு போனாங்காட்டியும் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பட்டை போட்டுட்ருந்தாங்க. எல்லாருமே அங்கே போட்டாங்க. சரி, நாங்களும் ஒரு பட்டையை போடுவோன்னு சொல்லி பட்டையை போட்டோம். பட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கோயில் பிரகாரத்துக்கு பின்னாடி பின்னோக்கி நாக்கு சித்தர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போனோம். ஆஞ்சநேயர் அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை பிடுங்கிட்டு போயிட்டாரு. பாப்பா பயந்துட்டா. சரி விட்டுறான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிரசாதம் தேவையான எடுத்துட்டு தூரமாக வீசி போட்டாங்க. பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துகிட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். படி போயிட்டே இருக்குது. கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு மேலே ஏறுறதுக்கு. ஒரு வழியாக மேலே போய் பின்னோக்கி சித்தரையும் வள்ளியையும் பார்த்தாச்சு. அப்புறம் அங்கே போகிற வழியில் எல்லோரும் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. வீடு கட்டினா சீக்கிரம் சொந்த வீடு அமையும், சீக்கிரம் வீடு கட்டிடலான்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நம்ம குரூப்பும் வீடு கட்ட கிளம்பிருச்சு. நம்ம குட்டீஸும் 2 வீடு 3 வீடுன்னு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நல்லது நடந்தால் சரிதானே, முருகன் அருளால் சீக்கிரமே நல்லது நடக்கட்டும். பட் அங்கேருந்து நம்ம கீழே நகரத்தை பார்க்குறப்போ ஈரோடுவே தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து பார்த்தா பழனிமலை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் ஒன்று இருந்துச்சு. பட் நாங்கள் அதில் பார்க்கல. கீழே இறங்கி வரும்போது தான் பார்த்தோம். சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. சுற்றி வியூ பாயிண்ட்டுமே நல்லா இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக முருகன் அருள் கிடைக்கும் உங்களுக்கு. பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட கேங் சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்டு வந்தாங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக மந்த் ஒன்ஸ் பசங்களை கூட்டிகிட்டு அவுட்டிங் போகணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக இருந்தது. கடவுள் எப்படி அனுக்கிரகம் பண்ணுவாருன்னு தெரியல. தரிசனம்லாம் அருமையாக அமைஞ்சுது. அதே ஹாப்பியோடு கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.